Hello students, welcome to Centum channel 12th standard commerce chapter 23 book back mark பண்ணலாம் வாங்க. First question, mention any two characteristics of entrepreneurs, page number 201. டூ நாட் ஒனில் இங்கே இருக்குது பாருங்கள். எனி டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன் ஸ்பிரிட் ஆஃப் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா, இது எழுதிக்குங்க. அதாவது இந்த பேரா ஃபுல்லாக, அதாவது இது ஸ்பிரிட் ஆஃப் என்டர்பிரைசஸ் இங்கேருந்து அப் டு இந்த ஜேர்னி இது வரைக்கும் டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்கறதுனால நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த என்விரான்மெண்ட் இது வரைக்கும் ஃபஸ்ட்டும் தேர்டும் எடுத்திருக்கேன். எனி டூன்னு கேட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன் த மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஸ் எனி டூ, பேஜ் நம்பர் 210. இது இங்கே இருக்குது பாருங்கள், மேனேஜரல் ஃபங்க்ஷன் இங்கேருந்து அப் டு இந்த 5 ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், கண்ட்ரோலிங் வரைக்கும். ஓகேங்களா, பிளானிங், டைரக்டிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங். நெக்ஸ்ட்டு list down the promotional functions of entrepreneurs any two, 209, 210. promotional functions of entrepreneurs வந்து டோட்டலாக ஃபஸ்ட் ஜஸ்ட் டைட்டில் மட்டும் எழுதினா போதும். அதாவது டிஸ்கவரி ஆஃப் ஐடியா, டிட்டர்மினிங் த பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ், அந்த மாதிரி டோட்டலாக 8 டைட்டில் இருக்குது. ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் 8 டைட்டில் மட்டும் எழுதினா போதும். 8 டைட்டிலில் நீங்கள் எனி 3, 4 எழுதிக்குங்க. கொஷினில் வந்து உங்களை வந்து 2 தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் எனி 3 இல்லை 4 எழுதிக்குங்க. டிஸ்கவரி ஆஃப் ஐடியாஸ், டிட்டர்மினிங் த பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ், டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ், சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைசஸ், இந்த டைட்டில் மட்டும் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், list the challenges faced by the women entrepreneurs. Page any two, page number 207, 208. நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் எடுத்திருக்கேன். அதாவது தேர் இஸ் ஏலேருந்து அப் டு இந்த ஜேர்னி வரைக்கும் எழுதிக்குங்க. இந்த ஜேர்னி வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் எனி டூ தான் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் ஆஃப் ஃபினான்ஸ்க்கு எந்தெந்த பாயிண்ட்னா, இந்த அக்சஸ்லேருந்து ஓன் நேம், தேலேருந்து இந்த ரிலேட்டிவ்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு தேர்லேருந்து ஜேர்னி, ஓன் நேம், தேலேருந்து ரிலேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் லேக் ஆஃப் எஜுகேஷன் எடுத்திருக்கேன். லேக் ஆஃப் எஜுகேஷன் அப்படியே ஃபுல்லாக இலிட்ரேட்லேருந்து அப் டு இந்த சக்ஸஸ்ஃபுல்லி இது வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் மேனேஜர் எனி 3, பேஜ் நம்பர் 204. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆண்டர்பிரினர்ஸ் வித் மேனேஜர் பாருங்கள். அந்த டேப்லர் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்லர் காலம் அது ஃபுல்லாக அதில் வந்து 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது. 5ல் உங்களுக்கு கொஷினில் வந்து எனி 3 தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த 3 பாயிண்ட் ஈஸியாக இருக்கோ அந்த 3 பாயிண்ட் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் டவுன் த கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தெம் ஷார்ட்லி எனி 3, இதுவும் பேஜ் நம்பர் 211 எடுத்துக்கோங்க. இது இங்கே இருக்குது பாருங்கள், கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். அதில் ஃபஸ்ட் ஒன் டைட்டில் எழுதிங்க. டைட்டில் எழுதிட்டு அண்டர்லேருந்து எக்ஸட்ரா இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் டைட்டில் எழுதிக்குங்க, ஆண்டர்பிரினர்லேருந்து ப்ரமோஷன் எக்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அக்கௌண்டிங் டைட்டில் எழுதிக்குங்க, ஆண்டர்பிரினர்லேருந்து பர்டிகுலர் டே இது வரைக்கும். ஃபார்மல் 3யோட செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் எனி 3, இதுவும் பேஜ் நம்பர் 209. அதே தான் எனி 3 தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் டைட்டில் எழுதிக்குங்க, தேல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக எழுதிக்குங்க ஃபஸ்ட் ஒன். ஓகேங்களா, செகண்ட் ஒன்றும் ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹிம் ஹர் இது வரைக்கும். தேர்ட் ஒன் டைட்டில் எழுதிட்டு இந்த ஆண்டர்பிரினரில் இருந்து இந்த ப்ராடக்ட் இது வரைக்கும். ஓகேங்களா,
Next, long answer question. What are the characteristics of an entrepreneur? Any 5. Page number 201. Characteristics of entrepreneur. First one, spirit of enterprises. அது ஃபுல்லாக அப்படியே ஓகேங்களா. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டைட்டில் எழுதிங்க. ஆண்டர்ப்ரனர்ஸ்லேருந்து பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி டைட்டில் எழுதிங்க. ஆண்டர்ப்ரனர்லேருந்து இந்த ரிஜிட் ஃபேஷன் வரைக்கும் எழுதிங்க. இல்லை என்விரான்மெண்ட் வரைக்கும் எழுதிங்க, உங்கள் இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு இன்னோவேஷன் ஃபுல்லாகவே எழுதிக்கணும், அந்த பேரா ஃபுல்லாகவே எக்ஸெட்ரா வரைக்கும். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ஆண்டர்ப்ரனர்லேருந்து இந்த இன்னோவேட்டிவ்னஸ் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் டீட்டெயில், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஆண்டர்ப்ரனர் அண்ட் இன்டர்ப்ரனர். எனி 5. 203. 203ல் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆண்டர்ப்ரனர் அண்ட் இன்டர்ப்ரனர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இந்த டேப்லெட் காலம் பேக் சைடு இது வரைக்கும் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது டோட்டலாக. இது 7 பாயிண்ட்ஸில் நீங்கள் எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதிங்க. உங்களுக்கு எந்த 5 பாயிண்ட்ஸ் யூஸ் இருக்கோ அது எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த சேலஞ்ச் ஃபேஸ்டு பை உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். எனி 5. 207. அதே தான் ஃபஸ்ட் இங்கே தேரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜேர்னி வரைக்கும் எழுதிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்க்கு அக்சஸ்லேருந்து இந்த ஓன் நேம், அப்புறம் தேலேருந்து ரிலேட்டிவ்ஸ். செகண்ட் நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லிட்ரேட்லேருந்து இந்த ஆப்ரேஷன் வரைக்கும் எழுதிக்கங்க. செகண்ட் பாயிண்ட் தேவையில்லை. தேர்ட் பாயிண்ட்டுக்கு இந்த ஆப்ரேஷன் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட்க்கு சக்ஸஸ்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும், அப்புறம் பட்லேருந்து கிரிசிசைஸ் இது வரைக்கும். ஃபிஃப்த்து டைட்டில் எழுதிட்டு உமன்லேருந்து கவுண்டர் பார்ட்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டைட்டில் தேவையில்லை. செவன்த்து டைட்டில் எழுதிட்டு திஸ்லேருந்து இந்த ஏஜென்சிஸ் இது வரைக்கும். அவ்வளோதான், இந்த லெசன் முடிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.